ஏன் காலையிலே ஒரு மாதிரி இருக்க? என்ன ஆச்சா? உங்க பையன் என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அவன் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான். அப்பா அம்மா நாம 2 பேரும் உயிரோட இருக்கும்போது யாரோ ஒரு 3வது மனுஷியோட போயிட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கான். அப்பா அவன் நம்மள என்னவா மதிக்கிறான்? கேட்ட அப்பா அம்மாவா இருந்தும் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேக்குறான். இத்தனை வருஷமா பெத்து வளர்த்ததெல்லாம் பொய்யுங்கிற மாதிரில பேசிட்டு போறான். நீங்க அவனை தடுத்து ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப வந்து ரொம்ப சாதாரணமா என்னாச்சுன்னு கேக்குறீங்க. இப்ப இதுதான் உனக்கு பிரச்சனையா? நான் அவனை என்ன கேட்கல சொல்லு. நீ எங்களை கேட்காம இப்படி ஒரு முடிவெடுத்தது தப்புன்னு நான் தான் அப்பவே சொல்லிட்டேனேம்மா. கொஞ்சம் எனக்கு டைம் கொடு. நான் நிதானமா அவன் கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். மகேஷ் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். என் பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்க நிதானம் தான். எதுக்கு எடுத்தாலும் நிதானம் நிதானம் நிதானம். நிதானமா நீங்க கன்சல்டன்ட்ட கூப்பிட்டு பிரச்சனைய பேசி முடிவெடுக்கிறதுக்கு. இது ஒண்ணு பிசினஸ் பிரச்சனை இல்லைங்க, ஃபேமிலி பிரச்சனை. பையன் தப்பு பண்றானா நீங்களும் நானும் தான் கண்டிக்கணும். கண்டிக்காம விட்டா இப்படிதான் கைய மீறி போவான். அதுக்கப்புறம் அழுது புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி பார்வதி, நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேமா. போதுமா? இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே என்ன ஏதுன்னு மகேஷ் கூப்பிட்டு விசாரிக்கிறேன், கண்டிக்கிறேன். சரி, நீ வா சாப்பிடு. நைட்டே நீ சாப்பிடல, வா முதல்ல சாப்பிடு. நான் உனக்கு சர்வ் பண்றேன். ஏ, உங்க பையன் எங்க? அவன் என் கூட வந்து சாப்பிட மாட்டானா? ஏற்கனவே 2 பேருமே எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க.